ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேவோட எஃபெக்ட் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் லாஸ்ட் பார்ட்டில் அவங்க மொட்டை மாடலில் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்ததோடு முடிச்சிருந்தேன். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே சுகாவோட என்கேஜ்மெண்ட்காக அங்கே எல்லோரும் பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஒயின் வீடு ஃபுல்லாக ஃப்ளார் டெக்கரேஷன்லாம் பண்ணி எங்கே பார்த்தாலும் ஃப்ளாராக ரொம்ப அழகாக அந்த இடத்த ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ தான் அவங்க வேஸ்டி ஷர்ட்லாம் போட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக வந்தோம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தோம், ஸ்க்ரீனில் இருக்காங்க அது மாதிரி. அண்ட் ஒயினும் செம்மையாக ஒரு பட்டு சாரி கட்டி ஹேர்லாம் ஃப்ரீ ஹேர் விட்டு அதில் பூ வச்சு ரொம்ப அழகாக ரூம்லேருந்து வெளியே வந்தாள். அவள் ரூம்லேருந்து வெளியே வரும்போது தேவங்க ஃப்ரெண்ட்ஸோடு நின்று பேசிகிட்டு இருந்தோம். ஒயின் தேவங்க ஃபர்ஸ்ட் டைம் வேஸ்டி ஷர்ட்டில் பார்த்தா சின்ன சின்ன இவ்வளோ அழகாக இருக்கும், இதை நான் அவங்ககிட்ட சொல்லியே ஆகணுமே. ஒயின் தேவங்கிட்ட பேசலான்னு தேவன் பக்கத்தில் நடந்து வந்தாள். அப்போ அவங்க அம்மா ஒரு பெரிய ஃப்ளாட் தட்டை கொடுத்து இதை இப்போ அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவள் அந்த பிளேட்டை வாங்கிட்டு அப்படியே தேவங்க பார்த்துக்கிட்டே அங்கே வச்சுருந்த ஸ்டேஜ் செட்டப் கிட்டே போய் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சா. டீ அங்கே பாருங்கடா ஒயனு, டே உடனே விளையாதிங்க, உலகத்தில் இல்லாதவளாவ அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி ஒயனை பார்த்தோம். ஒயன் செம்ம அழகாக அங்கே உட்காந்து ஒவ்வொரு ஃப்ளார்ஸாக எடுத்து வச்சுட்டு இருந்தா. அவள் ஃப்ளார்ஸ் எடுத்து வைக்கும்போது அவள் சாரி விலகி அவள் ஹிப் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. தேவங்க ஒயினை பார்த்ததும் மெதுவாக நடந்து ஒயின்கிட்ட வந்தான். ஒயின் பக்கத்தில் வந்துட்டு ஒயினுக்கு பின்னாடி இருக்க பிளேட்லேருந்து ஒரு ஃப்ளார் எடுத்து ஒயினோட ஹிப்பை உரசிட்டே அந்த ஃப்ளாரை முன்னாடி அவன் கையில் எடுத்துகிட்டு வந்தான். என்ன தேவம்? தேவம் என்ன ரியா, இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ளார்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபங்க்ஷன்லடா, அதான் எங்கள் சைடில் நாங்கள் ஃப்ளார்ஸ் வச்சு தான் டெக்கரேட் பண்ணுவோம். அப்படியே வாசனையாக நல்லா இருக்குல்ல? நான் இன்னும் ஸ்மெல் பண்ணலையே. என்ன? ஒயின் குனிஞ்சு சிரிச்சிட்டு இருந்தா. அது ஆமாம், ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கு. ஆனால் ரியா, நிஜமாவே சில ஃப்ளார்ஸ்லாம் இன்றைக்கி தான் பூத்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. சரி ஓகே ரியா, நீ என்ன இன்னும் உட்காந்துருக்க, ரெடி ஆலையா? அம்மா சொன்னாங்க நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடணும். நீ என்ன இப்படி உட்காந்துட்ருக்க? அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கும்போது உன் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ண மாதிரி தெரியுறா. டேய், விட்டா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்க போல. இரு, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஒயின் மேலே வா. இல்லை, ஃபங்க்ஷன் எல்லோரும் கீழே இருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன், மேலே வா. இன்னும் வெயிட் பண்ணுவேன். அவங்க வேகமாக மேலே போனோம். ஒயின் அந்த ஃப்ளார் அந்த பிளேட்டெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு அவ்வளோ மேலே போனோம். அவங்க பெட்டில் உட்காந்துட்டு இருந்தான். ஒயின் மெதுவாக நடந்து அந்த ரூம்குள்ளே வந்து அந்த ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தான். ஏய், இங்கே வந்து உட்கார். ஒயின் மெதுவாக நடந்து தேவங்கிட்ட வந்துட்டே, சின்ன அதிசயமாக இருக்குது, என்னை கூப்பிட்டு உட்காரெல்லாம் சொல்கிறீங்க. உட்கார சொல்கிறதுல என்ன அதிசயம்? உட்கார சொல்கிறதுல ஒரு அதிசயமும் இல்லை, ஆனால் தேவங்க உட்கார சொல்கிறாங்களே, அதுதான் அதிசயமாக இருக்குது. இல்லை, எனக்கு புரியலை. நான் எப்போ ரூம்குள்ளே வந்தாலும் உடனே இழுத்து சுவத்தில் தள்ளி கதவில் தள்ளி என்னை பெரட்டி எடுப்பேன். இன்றைக்கி என்ன அமைதியாக வந்து உட்காருன்னு சொல்கிறீங்க? என்ன வந்ததுமே நான் வேணுமா? அப்படி இல்லை தேவம், நான் உட்காடுறேன். தேவம் ஒயின் பக்கம் திரும்பி அவள் கண்ணத்தில் இருக்க முடியலாம் அட்ஜஸ்ட் பண்ணும். தேவம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? நானும் எவ்வளவோ தமிழ் பசங்க வேஸ்டி ஷர்ட் போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? பார்க்கும்போதே பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உனக்கு கூட சாரி ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று சாரியில் பார்க்குறேன். இதுவும் பாவடைதாணி மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்னமோ தெரில, எனக்கு இது இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியுது. அப்படியா? நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா? தேவம், எடுத்துப்போம் தேவம். தேவங்க என் ஃபோனை தூக்கி செல்ஃபி எடுத்தான். இங்கே பாரு, எப்படி இருக்கு? வா, செம்மையாக இருக்குது தேவம். நீங்கள் வேஸ்டி ஷர்ட்லேயும் நான் பட்டு சாரிலையும் பார்க்கவே பர்ஃபெக்டான பேர் மாதிரி இல்லை? பர்ஃபெக்டான பேரா? ஹே, நல்லா தான் இருக்குது, அதுக்காக நீ ரொம்ப ஓவராக பேசாத. என்னத்தையும் இப்படி சொல்கிறீங்க? அப்போ இது பர்ஃபெக்ட் பேர் மாதிரி இல்லையா? நல்லா இருக்கும் என், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் பேர்னால் அது என் பேரண்ட்ஸ் மட்டும்தான். இது நல்லா இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இந்த சாரியை கலட்டினா அகெயின் போட எவ்வளோ நேரம் ஆகும்? வாட், என்ன பேசுகிறீங்க தான்? ஏய், நீ எதுவும் நினச்சிக்காத, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். ஒருவேளை இந்த சாரியை கலட்டினா அகைன் கட்டிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? தேவம், அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும்.
அதுவும் இல்லாமல் எனக்கு சரியாக கட்ட தெரியாது. அக்கா தான் கட்டி விட்டா. ஓ ஓகே ஓகே. தேவங்க என்னோட சீக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சோம். சில்லுன்னு இருக்குங்க ஹேண்ட்ஸ். சில்லுன்னு இருக்குல்ல. கொஞ்சம் கிட்ட வரியா? இன்னும் கொஞ்சம். தேவங்க கீழே போவோமா? அப்புறமா வருவோமே. தேவங்க என்னோடய ஃபேஸை இன்னும் பக்கத்தில் கொண்டு வந்தோம். இந்த ஃப்ளவர் ஸ்மெல் அதோட உன் ஸ்மெல்லும் மிக்ஸ் ஆகி இந்த வாசனை செம்மையாக இருக்குது. தேவங்க என் ஃபேஸ் ஃபுல்லாக சாஃப்டாக கிஸ் பண்ணோம். அவன் நெக்கில், அவள் ஷோல்டரில், அவள் இயர்ஸ்லன்னு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு இருந்தோம். வேணாம். தேவனோட லிப்ஸில் செம்ம ஃபேஷனாக கிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தேவனோட ஹேண்ட் ஒயினோட ஹிப்பில் இருந்துச்சு. தேவங்க அவன் ஹிப்பை சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே அவன் ஹேண்டை இன்னும் மேலே எடுத்துகிட்டு வந்தான். ஒயின் தேவங்க கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணாமல் அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். தேவங்க அவன் ஹேண்ட்ஸை திரும்ப கீழே கொண்டு வந்து அவள் ஹிப்பை டைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணான். ரொம்ப வலிக்குது, கையிடுங்க. ஏய், ஒன்று அன்னைக்கே சொன்னேன்ல, ஹிப் தெரியுற மாதிரி ட்ரெஸ் பண்ணாதுன்னு. இதை எப்படி கவர் பண்ணுறது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவ், நான் சேஃப்டி பின் போட்டுக்கிறேன். வச்சிருக்கியா? இல்லை தேவ், கீழே இருக்கும், நான் போட்டுக்கிறேன். ஒயின், நீ சாரி கலெக்டர் வர இந்த பக்கம் எதுவுமே தெரியக்கூடாது. அப்படி தான் தெரிஞ்சு எங்கே தெரியுதோ அதே இடத்துல வந்து கை வைப்பேன். சுற்றி யார் இருக்காங்கலாம் பார்த்துட்ருக்க மாட்டேன். தேவ், நிச்சயமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு தேவ் ஒயின் அகைன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். போதும் கீழே இல்லை போதும். I love you. I love you. ஒயின், இன்னைக்கு ஈவினிங் நாங்களாம் கொரியா போகிறோம். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன தேவ், அதுக்குள்ளையா? என்கேஜ்மெண்ட்காக தானே வந்தோம். என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். அகெயின் இந்தியாவா? ஆல்வேஸ் கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி வரணும். அண்ட் கல்யாணம் முடிச்சு 2 நாள் இங்கே இருந்துட்டு போகணும் அப்படின்னு தான் அப்பா சொல்லியிருக்காங்க. ஓ ஆமாம். அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு இந்தியா? அது தேவனா? ஆமாம் ஒயின். தேவங்க ஒயினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ல. இந்த லிப்ஸ், இந்த ஹிப், உன்னோட இந்த வார்மான பாடி, இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். டைம் ஆயிடுச்சு, கீழே நம்ம தேடுவாங்க. வா, ஒரு 15 மினிட்ஸ் கீழே இருந்துட்டு அகைன் மேலே வந்துடலாம். ஓகே, வா போகலாம். ஓகே, நீ ஃபர்ஸ்ட் போ, நான் ஒரு 5 மினிட்ஸில் வரேன். ஓகே தேவ். ஒயின் கீழே இறங்கி போனான். தேவங்க அவன் ஷர்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவன் ஹேர் ஸ்டைல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இறங்கி வந்தான். அவன் கீழே வரும்போது ஒயின் அவன் அக்கா கிட்ட ஒரு சேஃப்டி பின் வாங்கி அதை வச்சு அவன் ஹிப் தெரியாமல் சாரியை கவர் பண்ணிகிட்டு இருந்தான். தேவன் ஒரு ஸ்மைலோட சுகா கிட்ட வந்து நின்னான். என்னடா என்ன எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோதான்டா, இந்த ஐயர் இந்த பேப்பர் ரீட் பண்ணணுமா, அதோட ரிங்ஸ் மாற்றிட்டோம்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருமா. ஓ ஓகே ஓகே. அப்படியே ஐயர் அந்த பேப்பர்லாம் ரீட் பண்ண தேவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுகாவை ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தேவங்க அவங்க 2 பேர் கையில் ரிங்லாம் எடுத்து கொடுத்தான். அவன் ரிங் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தான். ஆனால் ஒயின் தேவங்கையே பார்த்துட்டே இருந்தான். தேவங்க ஒயினை நோட் பண்ணிவிட்டு அவன் கண்ணிலேயே என்னாச்சு அப்படின்னு கேட்டான். ஒயின் கண்ணாலேயே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தேவங்க பார்த்துட்டே இருந்தான். தேவன் அவன் கண்ணாலேயே மேலே போகணுமா அப்படின்னு கேட்டான். ஒயின் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு சிரிச்சிட்டு இருந்தான். தேவன் மெதுவாக நடந்து ஒயின் கிட்ட வந்து, ஏய் என்னாச்சு, இதுக்கு நீ பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்க அதான். ஓ சரி ஓகே, மேலே போமா? தெரியும். என்ன இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கிளம்பிடுவேன். இன்னும் ஏய் அதுக்காக தானே நான் பார்த்துட்டே இருந்தேன். தெரியும், சரி வா. இல்லை ஜெயம், கீழே சாப்பாடு வைக்கணும், அப்பா எல்லாத்தையும் கவனிச்சிக்க சொல்லியிருக்காங்க. அவன் கிடக்குறான், அவன் பார்த்துப்ப எல்லாத்தையும், நீ வா. இல்லை ஜெயம். ஜெயம் ஒயனோட கையை பிடிச்சி இழுத்து வாவான்னு கூப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ ஒயனோட அப்பா ஒரு நெஞ்சிலே கை வச்சுட்டு எதுவுமே பேச முடியாமல் அப்படி திணறிட்டே அதே இடத்துல மயங்கி விழுந்தார். ஹே ஹே அங்கிள்
அங்கிள் அங்கிள் என்னாச்சு? என்னடா தெரியலடா, திடீர்னு வாங்கிட்டாரு. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா அப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இது கலறீங்க எல்லாரும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மயங்கிட்டார், அவ்வளோதான். தண்ணி கொண்டு வாங்க. தேங்கும் அவர் ஃபேஸில் தண்ணிலாம் தெளித்தான். ஆனால் வயனோட அப்பா கண்ணே திறக்கலை. சரி ஓகே சுகா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். அப்பாவுக்கு என்னாச்சு? எதுக்காக ஹாஸ்பிட்டல்லாம்? மயங்கிட்டார்ல, என்ன பண்ண முடியும்? ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். சுகா நீரு, நாங்கள் பார்த்துக்கணும். இல்லைடா நானும் வரேன். நாங்களும் வரோம். நானும் வரேன். சரி போகலாம். வயனோட அப்பாவை கூட்டிகிட்டு எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அவரை எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணிவிட்டு எல்லோரும் வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வயன் தியாவை ஹக் பண்ணி அழுதுட்டு இருந்தா. என்ன பண்ணுறது தியா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்பா எப்போ கண்ணை திறப்பாங்க? பையன்ட்ட பேசுவாங்களா, என்ன பார்ப்பாங்களா? அப்பெல்லாம் பேசாதடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை தியா, அப்பா கண்ணையே திறக்கலை, இவ்வளோ நேரம் ஆகும். வயன் பயப்படாத வயன், ஒன்றும் இல்லை. தேவங்க வந்து எதுக்கு அழுதுட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து நிறைய ஸ்வீட் சாப்பிட்ருக்காரு, அதனால சுகர் கூடி இருக்கும், அதான் மயங்கிட்டார். இதெல்லாம் ஒரு விஷயமா? எதுக்கு அழுகிறீங்க? ஒரு ட்ரிப்பை போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். ஒயன் இன்னுமே அழுக ஆரம்பிச்சா. ஒயன் என்ன நீ சின்ன பொண்ணா? இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்காக அழுவாங்களா? டேய் அந்த பிள்ளை என்ன மிரட்டிகிட்டு இருக்க? பாவம் அதுவே அவங்க அப்பாவுக்கு என்னமோ நினச்சி அழுதுட்டுருக்கு. அம்மா நீங்களும்மா? இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்போ எமர்ஜென்சி ரூம்லேருந்து ஒரு டாக்டர் வெளியே வந்தாங்க. வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக். உடனே ஒயன்லியா அவங்க அம்மா எல்லோரும் கத்தி அழ ஆரம்பித்தாங்க. சுகா ஃபேமிலிலாம் ஒயனோட ஃபேமிலியை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. 2 days அவங்க அப்சர்வேஷனில் இருக்கட்டும். அண்ட் இப்போ மயக்கம் தெளிஞ்சிடும். மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தராக போய் பாருங்கள். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அண்ட் அவங்க முன்னாடி அழாதீங்க. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆண்டா? ஆமாடா, அதை என்னாலே நம்ப முடியல. எனக்கு ஹார்ட்டெல்லாம் இருக்கா? சுகா கிட்ட புதுசாக அங்கே சுகா ஃபேமிலி எல்லோரும் பையன் ஃபேமிலியை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷூ ஃபர்ஸ்ட் டைம் தானே வந்திருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எதுக்கு தேவையில்லாம அழுகிறாங்க? டீச்சம் பேசாமல் இரு. பாவம் தான். என்ன நாளைக்கு வந்திருக்கலாம், ஒரு நல்ல ஃபங்க்ஷனோட கிட்டத்துட்டாரு. சே டீச்சம், நமக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? 5:30க்கு ஃப்ளைட்ப்பா. 5:30க்கா? ஓகேடா. ரியாவோட அப்பா கண்ணை முடிச்சதும் ரியாவோட அப்பாட்ட பேசிட்டு கிளம்புவோம். ஓகேப்பா. சரி ஓகேப்பா, நான் எல்லாருக்கும் சாப்பிட்டு வாங்கிட்டு வரேன். தேவன் நிமிந்து வாயினை பார்த்தான். வாயின் பாவமாக அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்தா. திச்சு இப்படி அழுகுறான். மைல்டான அட்டாக் தானே, ஒன்றும் செய்யாது. ஓவராக தான் பண்ணுறாங்க. தேவன் அங்கே இருக்க எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்தான். அப்போ வயனும் தியாவும் மட்டும் எஞ்சி போகாமல் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. வயனோட அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரேன்னு ரூம்குள்ளே போயிருந்தாங்க. சுகா தியா அழுதுகிட்டே இருக்கா. ஆமாடா, நானும் பேசிட்டேன், அழுதுகிட்டே தான் இருக்கான். இந்தா இந்த சாப்பாடு இருக்குது தியாவுக்கு, அவளை சாப்பிட சொல்லு. வயனும் சாப்பிடலடா, அவளுக்கும் அவளுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இந்தா நீ கொண்டு போ. நீ தியாவை பாரு, நீ தியா கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணு. என்கேஜ்மெண்ட் அதுமாதிரி அப்படி ஆயிடுச்சுன்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஓகேடா. சுகா தியா கிட்ட வந்து தியாவை கூப்பிட்டு போகணும். வயன் அந்த எமர்ஜென்சி ரூம் வாசலில் நின்று அழுதுட்டு இருந்தா. தேவன் வயன் கிட்ட வந்து நின்னோம். தேவ் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா டாக்டர் சொன்னாங்க. தெரியும், நானும் கேட்டேன். ரொம்ப பயமாக இருக்குது. தேவன் அவளை செஸ்டில் சச்சி அவளை சாஃப்டாக ஆக்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் அட்டாக் தான், வேறு ஒன்றும் இல்லை, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கு, இது ஒரு மைல்டான அட்டாக் தான், இதனால உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆயிடாது. இதுக்கு நீ இப்படி அழுகிற? அழுதாது உன் கண்ணெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. என்ன பேசுகிற? எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் தேவம். ஹார்ட் அட்டாக் தான்டி, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே பாரு நல்லா தான் இருக்காரு, அவர் ஒய்ஃப் கூட கடலை போட்டுட்ருக்காரு பாரு. உனக்கு எல்லாமே விளையாட்டு தானே? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தேவம். வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும்போது இப்படிலாம் நடக்கலாமா? அது உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சமாக ஸ்வீட்டு திங்கணும், கிடச்சிச்சின்னு அள்ளி அடிச்சிருக்கான். இப்படிலாம் பேசாத தேவம். அப்பாவுக்கு ஏன் தேவை இப்படி வந்துச்சு? பாவம் தேவங்க அப்பா. சரி ஓகே வா சாப்பிட்டேன். எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் தேவம், நான் அப்பா கூட பேசிட்டு வரேன். உங்கள் அம்மா அப்போ தான் உள்ள போயிருக்காங்க, அவங்க கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு வரணும், லேயர் ஆகும். நீ வா சாப்பிட்லாம்.
இல்லை தேவ், எனக்கு சாப்பாடுலாம் வேணும். ஏன் சாப்பிட்டுட்டு அழகு அழகான போகிறேன், அதுக்காக எனர்ஜி வேணும்ல, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அழகலாம்ல. ம் தேவ், என் அப்பா தேவ். சரி சரி, ஓகே ஓகே, உன் அப்பா தான், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சரியா, நல்லாயிரும். நான் சொல்கிறேன்ல, அவங்களுக்கு சீக்கிரமே சரியாயிடும். சாப்பிட்லாமா? நானும் சாப்பிடல, எனக்கும் பசிக்குது. சரி அம்மா, சாப்பிட்லாம். தேயாங் அவன் பக்கமாக ஒரு பார்சல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒயினுக்கு ஒரு பார்சல் ஓப்பன் பண்ணி அவள் கையில் கொடுத்தோம். ஒயின் அந்த பார்சலை வாங்கிட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டே இருந்தான். அவள் கண்ணில் மட்டும் கண்ணீர் வந்துகிட்டே இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருக்கப்பு. சாப்பிடு தேயாங், எங்கள் அப்பா. சுபா தேயாங் ஒயினோட கேஸை வைப் பண்ணிவிட்டு அவனோட பார்சலில் இருந்து ஃபுட் எடுத்து ஒயினுக்கு ஊட்டணும். சாப்பிடு தேயாங், சாப்பிடு ஒயின். தேயாங் ஒயினுக்கு ஃபீட் பண்ணிட்டே, சரி ஓகே ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு சீக்கிரம் சரியாயிடும். இதுக்கப்புறம் அப்பாவை நிறையா ஸ்வீட் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி வைங்க. இதுக்கப்புறம் அவங்களை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே தேயாங். அழாத ஒயின், சாப்பிடும்போது அழக்கூடாது. சரி. ஒயின், அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும். ஓகே தானே? ஓகே தேவ். அண்ணா, அவங்க முன்னாடி நீங்கள் அழாதீங்க, நீங்கள் அழால அவங்க இன்னும் பயப்படுவாங்க. நீங்கள் தைரியமாக இருந்து அப்பாவுக்கு தைரியம் சொல்லணும். ஓகே சரி. தேவங்க அவளுக்கு ஃபுல்லாக ஊட்டிட்டு அவகிட்ட இந்த பார்சலை வாங்கி அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். எங்கே போகிறேன்? நான் அங்கே அப்பா கிட்ட. நீ சாப்பிட்ற வரை நான் கம்பெனி கொடுத்தேன்ல, சும்மாவது உட்காந்துரு. இல்லை நான் அங்கே அப்பா கிட்ட. நீ அங்கே போனால் திரும்ப அழ ஆரம்பிச்சிருவேன். கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காரியா? நான் சாப்பிட்டதும் நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். ஓகே தேவ். தேவ், அப்பாவுக்கு என்கேஜ்மெண்ட் அப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு உங்கள் வீட்டில் எதுவும் நினைக்க மாட்டாங்களா? எங்கள் வீட்டில் அப்படிலாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஓகே தேவ். தேங்கும் சாப்பிட்டுட்டு ஒயினும் தேங்கும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி அவங்க அப்பா வச்சுருக்க ரூம் கிட்டே நடந்து வந்தாங்க. ஒயின் தேங்கோட ஹேண்ட்ஸை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தா. ஒயின், பயப்படாத, ஒன்றும் இல்லை. நீங்கள் பயப்பட தான் ப்ராப்ளம் பெருசாக தெரியும். இது ஒன்றுமே இல்லை சரியா? அப்போ அந்த ரூம்லேருந்து ஒயினோட அம்மா வெளியே வந்தாங்க. அண்ணா, உங்கள் எல்லாரையும் அவங்க பார்க்கணுன்னு கூப்பிட்டாங்க. நாங்களும் அதுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஊருக்கு கிளம்பணும், அவங்கள பார்த்துட்டு போகலன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். சரி வாங்க. ஒயினோட அப்பாவை சுற்றி சுகாவோட ஃபேமிலி, ஒயினோட ஃபேமிலி எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ஒயினோட அப்பா, சார் ரியாவோட கல்யாணத்தை இன்னும் 2 நாளில் வச்சுப்போமா? எதுக்கு? நம்ம நிச்சயம் பண்ணபடி கல்யாணத்தை நிச்சயம் பண்ண டேட்லேயே வச்சுக்கலாம். இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணு கல்யாணத்தை கூட நான் பார்க்காம. அப்படிலாம் பேசாதீங்க, அதெல்லாம் எதுவும் நடக்காது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். நான் ரியாவோட கல்யாணத்தை சீக்கிரம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ரியாவோட அப்பா சுபாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் தம்பி புரிஞ்சுக்கோங்களேன், எனக்கு என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும். அங்கிள், அவசரப்படாதீங்க அங்கிள், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம நிச்சயம் பண்ண இடத்துல கல்யாணம் பண்ணிக்கலாமே. தம்பி புரிஞ்சுக்கோங்க. சுகா திரும்பி அவங்க அப்பாவை பார்த்தான். அவங்க அப்பா, சரி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் 2 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். நான் என் சின்ன பொண்ணுக்கும் இன்னும் 2 நாளில் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே நாளில் வச்சுப்போமா? அப்போ ரொம்ப ஷாக்காக அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருந்தா. மயன், அப்பா அவங்ககிட்ட கேட்காம கல்யாணம் பேசுகிறேன்னு நினைக்காதா? எனக்கு வேறு என்ன பண்ணன்னு தெரிலம்மா, ரொம்ப பயமாக இருக்கு. அப்பா, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நீ பயப்படாத. ரியாக்காக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகட்டும், அப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? உனக்கு ஒன்றும் தெரியாதுவான், நான் சொல்கிறேன்ல. பா ப்ளீஸ் பா. என்னங்க கல்யாணம்னா மாப்பிள்ளலாம் பார்க்க வேணாமா? என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட் ரியா கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும். மாப்பிள்ளலாம் நான் பார்த்துட்டேன். மாப்பிள்ளை என் தங்கச்சி பையன்தான். ரியா கல்யாணம் முடிஞ்சதும் நானே பேசலான்னு தான் இருந்தேன். இப்போ 2 பேர் கல்யாணத்தையும் ஒன்று வச்சிடலாம். அப்பா என்னப்பா பேசுகிற? எனக்கு இதுக்குப்பா இப்போ கல்யாணம்? வயன் எப்போனாலும் கல்யாணம் பண்ணிக்க தானம்மா போகிறேன். அப்பாக்காகம்மா ப்ளீஸ்மா. வயன் அழுதுகிட்டே தேங்க நிமிந்து பார்த்தான்.
அப்போ தேயாங் அந்த ரூமோட ஒரு வாலில் சாஞ்சிட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் ஒயனோட அப்பா பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தான். ஒயன் தியரி ஐஸோட தேங்கையை பார்த்துட்டே இருந்தான்.